வணக்கம் மக்களே, இன்றைக்கி ராகி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. நான் 2 கைப்பிடி தாங்க எடுத்துக்கிட்டேன் 4 பேருக்கு. இதுவே ரொம்ப திக்காக தான் இருந்தது. தண்ணி வேணால் நம்ம விட்டுக்கலாம். இப்போது 2 கைப்பிடி ராகி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்ல சத்து, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து பழகணுங்க. இது 3 மணி நேரம் ஊறின பிறகு மிக்சியில் இதை நம்ம இன்னொரு நல்லா கழுவிட்டு அதில் மிக்சியில் போட்டுடணும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 4 பேர் 4 டம்ளர் வச்சுக்கோங்க. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 4 டம்ளர் தண்ணி கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு அந்த தண்ணி கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு நல்லா கொதித்த பிறகு இந்த பால் நம்ம வடிகட்டணும் பாருங்களேன், அது ஒரு மாதிரி இப்போ அடியில் பிடிச்சிக்கும். சும்மாவே வச்சுருந்தாலே அதை என்ன செய்யணும், நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடியில் நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதை இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் அதை ஊற்றி நல்லா கிண்டி விடணுங்க. நல்லா கிண்டி விட்டோன்னே இது பார்த்திங்கன்னா நொங்கு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் டேஸ்ட்டு இருக்கும். அது அந்த பதத்துக்கு வந்துடும். அது வெந்த பதம் அந்த மாதிரி ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். சீனி போடுறவங்க சீனி போட்டுக்கங்க. சர்க்கரை வேணால் சர்க்கரை தேவைப்படுறவங்க சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டால் ரொம்ப நல்லது. நம்ம தேவையான அளவு போட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி கஞ்சி பெரிய பதம் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி சில்வர் கலரில் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் அதை நிறுத்திடணும். நிறுத்திட்டு சீனி வேணால் போட்டுங்க, சர்க்கரை வேணாலும் போட்டுங்க. போட்டு நம்ம பரிமாற கொடுக்கலாம். இது வாரத்துக்கு 2 தடவையாவது வச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. கை கால் வலிலாம் இல்லாமல் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியங்க. டீ காஃபிக்கு பதிலாக காலையில் இதை கூட கொடுக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. கடைசியாக காய்ச்சின பால் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றினா நல்லா டேஸ்டான ராகி கஞ்சி ரெடியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. குடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.